மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி. கடவுள் முன் மண்டியிட்டாலும் கடவுள் முன் என்று கதறினாலும் 60 வயதுக்குள் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்ற வகையில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதிர்காலம் எப்படி அமையப் போகின்றது, திருமண வாழ்க்கையாகட்டும் உங்களுடைய குணநலன்களாகட்டும் எப்படி இருக்கப் போகின்றது, எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, எந்தெந்த வயதில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ற மாதிரி துலாம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றியோ கடவுள் முன் மண்டியிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் தவிர்த்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற வகையில் யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். துலாம் ராசி 12 ராசிகளில் மிகச் சிறப்பான ராசி துலாம் ராசி. யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடிக்கடி அடிக்கக்கூடிய ராசி என்றால் அது உங்களுடைய துலாம் ராசிதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3 மற்றும் 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்களும் உங்களுடைய துலாம் ராசியில் வருகின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். வியாபாரத்தில் வெளியூர் பயணங்களின் மூலமாக 36 வயதுக்கு பிறகு மிக பெரும் லாபம் ஏற்பட போகின்றது. எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகி வாழ்க்கையில் மிக பெரும் உயரத்தை 34 வயதுக்கு பிறகு தொட போகிறீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் எல்லாம் நிச்சயம் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்வீங்க. மனதளவில் ஒரு மாற்றமான சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடத்தில் 30 வயதுக்கு பிறகு அனுசரித்து போகணும். சூடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை 60 வயதுக்குள் தவிர்த்துவிட வேண்டும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதையும் தவிர்த்துவிட வேண்டும். போட்டித் தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்பாராத சில லாபகரமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி உங்களின் 40வது வயதுக்கு பிறகு வந்து சேரும். துலாம் ராசி, உங்களுடைய துலாம் ராசி அப்படின்றது கால புருஷனின் அங்க அமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சர ராசி. ஒரு சுப ராசியும் உங்களுடைய துலாம் ராசி தான். உங்களுடைய ராசி பகலில் வலுப்பெற்ற ராசியாக இருக்கின்றது. நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வீர்கள். வருமானத்தில் முயற்சிக்கு ஏற்ற பலன் 32 வயதுக்கு பிறகு கிடைக்கும். செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை வெளிப்படும். உறவினர்கள் வழியில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதையும் சமாளிக்க முடியும் என்ற பக்குவம் 37 வயதுக்கு பிறகு ஏற்படும். உங்களுடைய அனுபவ அறிவால் சில முடிவுகளை உங்களுக்கு சாதகமாக எடுப்பீங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்கள் மீது மதிப்பை ஏற்படுத்தும். மனதளவில் தெளிவு பிறக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. இணைய துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. ஆன்மீக பயணங்களை உங்களுடைய 47 வயதுக்கு பிறகு மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் எப்போவுமே ஒரு ஏற்ற இறக்கமான சூழல் தான் 60 வயதுக்குள் இருக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாமே ஒரு கட்டத்தில் குறைந்துவிடும். அதாவது ஒரு 30 வயதுக்கு பிறகுனே சொல்லலாம். கடை உணவுகளை குறைத்து கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது. மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கான ஆலோசனைகள் உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு மேலிடத்திலிருந்து கிடைக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அழகு, கலை, உணர்ச்சி போன்றவற்றிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய
சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார் என்பதன் காரணமாக மற்றவர்களை விட நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் நபராக இருப்பீங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே ரொம்ப அழகு உடையவர் என்று தான் சொல்ல வேண்டும். அதோட கொஞ்சம் செயற்கை அழகையும் சேர்த்து ரொம்ப அழகாக தோற்றமளிப்பீங்க. ஆடை அணிகலன்கள் அணிவதிலையும் தலைமுடியை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலையும் உங்களுக்கு ரொம்ப பிரியம் என்று தான் சொல்ல வேண்டும். மூக்குத்தண்டு உயர்ந்து மூக்கு துவாரங்கள் அகன்று இருக்கும். சிரித்தா இருபுறங்களிலும் குழி விழும் அளவிற்கு அற்புதமான முகத்தோற்றம் உங்ககிட்ட இருக்கின்றது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்கள் மற்றும் முயற்சிகள் சார்ந்த செயல்பாடுகள்லையும் கவனத்தோடு இருக்கணும். பண வரவுகளில் 40 வயதுக்கு பிறகு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகையால் பார்த்து இருந்துக்கோங்க. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் என்று பார்த்தால் 38 வயதுக்கு பிறகு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் உங்களுடைய துலாம் ராசியில் உச்சமாவதன் காரணமாக நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பவராக 60 வயது வரையும் இருப்பீங்க. இந்த இடத்துல அதாவது உங்களுடைய ராசியில் சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை தான் உங்களுக்கு இருந்தாலும் 60 வயது வரைக்குமே வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவாக உங்களுக்கு திறமை இருக்காதுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூஜ்ஜியம்தான். அதாவது என்ன பூஜ்ஜியம்தான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதனால் சுத்தமாக வீட்டு நிர்வாகத்தை பார்க்கவே மாட்டோமா, ஏன் பார்க்குறோமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க. அப்படியே கேட்டாலும் அப்படியே நீங்கள் வீட்டு நிர்வாகத்தை பார்த்தாலும் உங்களுடைய ராஜ்யம் அங்கே எடுபடாது அப்படின்றதுக்காக தான் வீட்டு நிர்வாகத்தில் நீங்கள் பூஜ்ஜியம்னு சொல்கிறோம். மற்றவர்கள் உங்களுடைய பேச்சை பெருசாக கேட்க மாட்டாங்க. மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் 60 வயது வரையும் பழகுபவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். சிறு வயதில் சின்ன பிரச்சனைகள் கண்டங்கள் ஏற்பட்டாலும் 60 வயதை தாண்டியும் நீண்ட ஆயுளோடு வாழ்வீங்க. மூக்கும் மொழியுமாக தோற்றமளிப்பீங்க. உதடுகள் மிக அழகாகவே உங்களுக்கு இருக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். செயல் திறமை வெளிப்படும். மறைமுக திறமைகளின் மூலமாக சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு, வழக்குகள் நடப்பதிலிருந்து ஒரு 4-5 ஆண்டு காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு 39 வயதுக்கு பிறகு ஈடேறும். உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் உண்டாகும். வியாபாரத்தில் சில புதிய வியூகங்களையும் நுட்பங்களையும் நீங்கள் 46 வயதுக்கு பிறகு அறிந்து கொள்வீர்கள். கூட்டு வியாபார பணிகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய பணிகளில் வேலையில் மெத்தன போக்கின்றி செயல்பட்டால் 52வது வயதில் வாழ்க்கையின் உச்சத்தை நீங்கள் தொடலாம். சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழலாம். புதிய முயற்சிகளில் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் எண்ணிய இலக்கை நீங்கள் அடைய முடியும். வியாபார இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு 41 வயதுக்கு பிறகு அதிகரிக்கும். திரவ வழி தொடர்பான பணிகளில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு சார்ந்த உதவிகளும் உங்களில் சிலருக்கு நிச்சயம் 36 வயதுக்கு பிறகு கிடைக்கும். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே நேர்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. அதே போல் நீதி நேர்மையுடன் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள். அப்படி நடக்கலை அப்படின்னா ரொம்ப கோவப்படுவீங்க. தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எப்படி துல்லியமாக எடை போடுகிறதோ அதே போல் மற்றவர்களை எடை போட்டு வைத்திருப்பதில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி எடை போடுவதில் நீங்கள் தவறினால் கடவுள் முன் நின்று கதறினாலும் மண்டியிட்டாலும் உங்களுடைய பிரச்சனை தீராது. ஆகையால் மற்றவர்களை சரியாக எடை போட்டு
எந்த இடத்துல வைத்திருக்கணுமோ அந்த இடத்துல வைத்திருங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கின்றது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் வித்தியாசமான செயல்களின் மூலமாக வாய்ப்புகளை 42 வயதுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொள்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகமும் ஒத்துழைப்பும் உங்களுடைய மனதிற்கு புதிய நம்பிக்கையையே கொடுக்கும். மறைமுக திறமைகளையும் நுட்பங்களையும் வெளிப்படுத்துவீங்க. எதிர்பார்த்திருந்த ஆதரவுகள் சற்று காலதாமதமாகத்தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு சாதகமாக அது அமையும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு தோற்ற பொலிவில் சில மாற்றம் ஏற்படும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக நன்மை அடைவீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். குரல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 7வது இடத்துக்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை பேசுவீங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாமல் விழித்து கொண்டிருப்பீங்க. அதன் பிறகு கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருடனுக்கு கூட அறிவுரை சொல்லக்கூடிய நீங்கள் பண்டிதர்களுக்கு கூட ஆலோசனையை சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய 28வது வயதிலேயே நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள். பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஆனால் எந்த வயதிலும் அது உங்களுக்கு ஒத்து வராது என்பதை பிறகுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பட்ட பிறகுதான் தெரியும் என்று சொல்வார்கள். அப்படிதான் நீங்களும் இந்த விஷயத்தில் இருப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சாமர்த்தியசாலிகள் என்றாலும் வாழ்க்கை துணைக்கு தெரிந்துவிட்டால் எந்த வயதாக இருந்தாலும், குறிப்பாக 60 வயதுக்குள் எந்த வயதாக இருந்தாலும் நிச்சயம் பிரச்சனை வரும் என்றுதான் சொல்ல வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணைவரிடத்தில் அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் எல்லாம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 35 வயதுக்கு பிறகு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அந்த விஷயத்தில் திட்டமிட்ட சில செயல்களில் விவேகத்தோடு செயல்படுவீங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு 46 வயதுக்கு பிறகு நடைபெறும். மாணவர்களுக்கு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் சாதகமான சூழல் இருக்கின்றது. விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீது நன்மதிப்பை ஏற்படுத்தும். உலக அனுபவங்களின் மூலமாக சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு 52 வயதுக்கு பிறகு கிடைக்கும். அது மட்டுமல்ல, மற்ற ராசிகளை விட துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் சிறந்த திறமை பெற்றவர்கள், சிறந்த அறிவு ஞானம் கொண்டவர்கள். அப்படின்றதுனால எதையும் சாதிப்பீங்க. தவறி போன சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் 56 வயதுக்கு பிறகு கைகூடி வரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவுக்கு பின்பு வெற்றியை வெளிப்படுத்துவது நல்லது. போட்டி தேர்வு தொடர்பான செயல்பாடுகளில் ரொம்ப அதீத முயற்சியும் ஈடுபாடும் உங்களுக்கு வேண்டும். பங்கு சந்தை தொடர்பான முதலீடுகளில் தேவை என்னவோ அதை மட்டும் அறிந்து செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதிக முதலீடு போட்டிங்க அப்படின்னா கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீராது என்று தான் சொல்ல வேண்டும். பிறருக்கு கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற நினைப்போடு இருப்பவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். வாக்கு சாதுரியம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது. அதனால் பேசி ஜெயிப்பது என்பது அப்படின்றது முடியாத காரியம்னே சொல்ல வேண்டும். வெளி வட்டாரங்கள்லையும் நண்பர்களிடமும் சரளமாக பேசக்கூடிய நீங்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவங்க போல இருப்பீங்க. எதற்கும் சளைக்காமல் பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள் என்பதால் தோல்விகளை கண்டு எளிதில் துவண்டு விட மாட்டீங்க. எந்த வயதிலும் புதிய விஷயங்கள் தொடர்பான தேடல்களும் அதை சார்ந்த செயல்பாடுகள்லையும் ஆர்வம் உங்களுக்கு 31 வயதுக்கு பிறகு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமான முடியும்
லாபகரத்தில் வர வேண்டும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளையும் தன்னம்பிக்கையையும் கைவிடாமல் இருந்தீங்கன்னா 42 வயதுக்கு பிறகு இது எல்லாமே சாத்தியமாகும். சமுதாயத்தில் 56 வயதுக்கு பிறகு உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்துடும். செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் 44 வயதுக்கு பிறகு உண்டாகும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சுகளில் அனுபவ அறிவும் வெளிப்படும். வாகனம் மற்றும் மனை சார்ந்த விஷயங்களின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகளில் பொறுமையோடு செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். குழந்தைகளோட எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். விருந்து மற்றும் கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் 50 வயதுக்கு பிறகு அடிக்கடி கலந்து கொள்வீங்க. மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது கவனமாக இருக்கணும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் 35 வயதுக்கு பிறகு ஏற்படும். கவனமாக இருக்கணும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் எல்லாம் காலதாமதங்கள் ஆகும். அத்தை மற்றும் மாமன் வகை உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எந்த ஒரு செயலிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். உங்களுடைய துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு எதிரிகள் அப்படின்றது வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. அனுபவம் இல்லாத வயசில் தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். யாரையும் சார்ந்து இயங்கக்கூடாது அப்படின்ற வைராக்கியம் உங்ககிட்ட 60 வயது வரைக்குமே நிச்சயம் இருக்கும். பணத்திற்கு ஏற்றவாறு வரவுக்கு ஏற்றவாறு செலவுகள் நிச்சயம் நீங்கள் செய்வீங்க. சுபகாரியம் தொடர்பான செயல்களால் உங்களுடைய சேமிப்புகள் குறைந்துடும். அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய 49 வயதுக்கு பிறகு உண்டாகும். சூதாட்டம் போன்ற செயல்களை தவிர்ப்பது பொருளாதார நெருக்கடியை குறைக்கும் என்பதை நீங்கள் எந்த வயதில் இருந்தவராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடி வயிற்றில் சூடு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். நுரையீரல் தொடர்பான இன்னல்களும் உங்களுக்கு குறைந்திருக்கும். பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் 50லிருந்து 60 வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகும். நேரத்திற்கு தகுந்தவாறு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூட்டு மற்றும் கணுக்கால் பகுதியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் தேவையில்லாத வாதங்களை தவிர்த்து விடணும். அதாவது 40 வயதுக்கு பிறகு வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் பொருளாதாரமும் நெருக்கடியான சூழலும் மறைந்துவிடும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் சுயநலமின்றி இருப்பது உங்களுடைய உறவை காக்கும். பெரியோர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். பொன் பொருட்களில் கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஒரு 40-42 வயது இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு மிக பெரும் மன திருப்தியை ஏற்படுத்தும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதாவது 38-39 வயதுக்கு பிறகு அமையும். உங்களுடைய நம்பிக்கை என்பது மிக பெரும் அளவில் இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு யாராவது தீங்கி இழைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டால் உங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவீங்க. தங்களுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா புதிய முதலீடுகளில் பொறுமையோடு இருக்கணும். எந்த வயதிலையும் திரவ பொருட்கள், வாசனை திரவியங்கள், பால் சார்ந்த வியாபாரம், கால்நடை தொடர்பான பணிகள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் 60 வயதுக்குள். பொன் வெள்ளி போன்ற ஆபரண தொழிலில் சாதகமான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் அரசு விதிமுறைகளில் மாற்றங்கள் ஏற்படும். வர்த்தக பணிகளில் அலட்சியமின்றி செயல்படணும். நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலம் என்றால் அது 40 வயதுக்கு பிறகுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
பேச்சுகளில் கவனம் மட்டுமல்ல, விவேகத்தோடவும் இருக்கணும். கிடைக்கும் வருவாயை அசையா சொத்துக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் கடவுள் முன் நின்று கதறினாலும், கடவுள் முன் நின்று மண்டியிட்டாலும் பணப்பிரச்சனைகள் மிக பெருமளவில் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதன் பிறகு நீங்கள் மீண்டு வருவது என்பது முடியாத காரியமாகிவிடும். ஆகையால் கிடைக்கக்கூடிய வருவாயை அசையா சொத்துக்களாக மாற்றுவதுதான் சாமர்த்தியமான விஷயமாக உங்களுக்கு இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். தேவைக்கு ஏற்ற பணம் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். சின்ன வயசில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதன் பிறகு தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருடைய வசதிக்காகவும் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகளை எல்லாம் உங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாக நீங்கள் வெகு விரைவிலேயே சின்ன வயசிலேயே ஏற்படுத்தி கொள்வீங்க. நடுத்தர வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தா மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் நீங்கள் தவிர்த்திடலாம். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய 10வது இடத்துக்கு அதிபதியாக உரியவராக சந்திர பகவான் இருக்கின்றார். சூரிய பகவான் அதிபதியாக வருவதாலேயும் சந்திர பகவான் 10வது இடத்துக்கு உரியவராக இருப்பதாலேயும் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங் மால்கள், விளம்பர நிறுவனங்கள், விவசாயத்துறை என்று பல வேலைகளை செய்வீங்க. எதிலையுமே உங்களுடைய சிறந்த அனுபவத்தால் வெற்றியும் பெறுவீங்க என்பதை சொல்ல வேண்டும். நீங்கள் பொதுநல சேவைகளுக்காகவும் நிறைய செலவு செய்பவர்கள். அடிக்கடி வெளியூர் பயணங்கள், தெய்வீக யாத்திரைகள், ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக வழிபாடு போன்றவற்றையும் செய்வீங்க. இதனால் அந்த வகையிலையும் கொஞ்சம் பணம் செலவாகும் என்பதையும் சொல்ல வேண்டும். தன்னுடைய சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்க்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அதன்படியே சொத்துக்களையும் கிட்டத்தட்ட ஒரு 55 வயதுக்குள்ளாரவே நிறைய சொத்துக்களை நிச்சயம் நீங்கள் சேர்த்து வைத்திருப்பீங்க. ஆனால் வெளியில் அதனை காட்டிக்கொள்ள மாட்டீங்க. அப்படியாப்பட்ட ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிக செல்வத்தை சேர்க்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட கடுமையான முயற்சியை மேற்கொள்வீங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் 60 வயதுக்குள்ளார என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றியும், கடவுள் முன் நின்று கதறினாலும் மண்டியிட்டாலும் இதையெல்லாம் செய்தால் பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும், இதையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றியும் பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. குறிப்பாக தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம் இருக்கின்றது. இந்த திருக்கோளூர் திருத்தலத்திற்கு சென்று வந்தால் பெருமாளின் அருளுடன் செல்வ வளம் பெறுவீங்க அப்படின்றது உண்மையிலும் உண்மையான விஷயம். ஆகவே இந்த திருத்தலத்திற்கு ஒரு முறை சென்று வாருங்கள். 60 வயது வரை உங்களுடைய வாழ்க்கை மிக அருமையாக அமையும். எந்த விதமான மாற்று கருத்துமே இதில் இல்லை. உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றிக்கொள்ள அமைத்து கொள்ள இது நிச்சயம் உதவும்.